வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. திமுக எம்எல்ஏ திமுக மேடையில் விஜயை புகழ்ந்து பேசியிருக்கிறார். இதுதான் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரலாகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். என்ன விஷயம் நீங்கள் கேட்கலாம், சர்ச்சையில் சிக்கலனால தானேங்க யோசிக்கணும், சர்ச்சையில் சிக்கிட்டா நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது இன்றைக்கி திமுக மேடையில் முதல்ல இதுக்கு ஏன் இந்த சம்பவத்துக்கு ஃபஸ்ட்டு சிஎம் என்ன சொன்னார்னு பார்ப்போம். சிஎம் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். முதல்ல அந்த திருச்சியிலலாம் கூடின கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இது கேளிக்கையில் மிதக்கும் கூட்டம், அதாவது ஒன்றும் தெரியாத கூட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சிஎம். நம்ம என்ன சொன்னோம்னா, அவங்க கேளிக்கையில் கொண்டாடக்கூடிய கூட்டம் இல்லை தற்கூரி கூட்டம் எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க, மேட்டர் தெரியலன்னு சொல்லுங்கள். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக கொள்ளையடித்து விட்டு பல இடங்களில் அநியாயம் பண்ணிவிட்டு ஆட்சி நடத்தவே தெரியாதவர்கள் நீங்கள் இருக்கும்போது இவங்களுக்கு அரசியல் தெரியலனா பரவாயில்ல, அரசியல் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்கள்லாம் வந்தது. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ அரசியல் நன்கு தெரிஞ்சு எப்படி விஞ்ஞானபூர்வமாக ஊழல் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளடிக்கக்கூடிய ஒருவர் வேண்டுமா, இல்லை அரசியலே தெரிலப்பா புதுசாக நாங்கள் கற்றுக்கிறோம்பா அப்படின்னு சொல்கிறவங்க வேணுமா? நீங்கள் தான் மக்களாகி நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஒன்று. இன்னொரு விஷயம், எழிலன் அவர்கள் பேசியது. எழிலன் அவர்கள் திமுக மேடையில் பேசுகிறப்ப சொல்கிறாரு, இன்றைக்கி விஜய் அவர்கள் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்திற்கு நாம் அரசியல் சொல்லி கொடுக்கல. இதை தான் நான் என்னுடைய பேச்சில் ஆரம்பத்துன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். விஜய் கட்சிக்கு பின்னாடி இளைஞர்கள் போகிறாங்கன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் தந்தை பெரியாரையோ அறிஞர் அண்ணாவையோ பெருந்தலைவர் காமராஜர்களோ இவர்களை பற்றி நீங்களே படிக்கல சரியா, எப்படி இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பீங்க? அப்புறம் ஒருத்தர் புதுசாக அஞ்சலி அம்மாள் அவர்களை பற்றியும் தந்தை பெரியாரை பற்றியும் பேசினா உங்களுக்கு பொறுத்துக்க முடியல. நாங்கள் தான் தந்தை பெரியாருடைய ஒரே நாங்கள் தான், எங்ககிட்ட தான் அந்த காப்பி ரைட் இருக்குங்கிறீங்க. தந்தை பெரியாருடைய கொள்கைகளை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா? இளைஞர்கள் பார்த்துட்ருக்காங்களேங்க, எந்த கொள்கையை நீங்கள் உள்வாங்குறீங்க? ஒருத்தர் ஸ்டாலின் இருக்காரு, அவங்க பையன் வராரு, நேராக வராரு, நான் அரசியலுக்கே வரமாட்டேங்கிறாரு, டக்குன்னு அரசியலுக்கு வராரு, எம்எல்ஏ ஆகிறாரு, அமைச்சர் ஆகிறாரு, கேட்டால் மக்கள் தான் ஓட்டு போட்டாங்கிறீங்க, துணை முதல்வர் ஆகிறாரு, அடுத்த முதல்வர் அவர் தாங்கிறாங்க, அவங்க பையன் அடுத்த முதல்வர் ஆவார். அப்படின்னா இன்றைக்கி இதுதான் தந்தை பெரியார் சொல்லி கொடுத்ததான்னு இளைஞர்கள் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? இப்போ தந்தை பெரியாரை பற்றி இளைஞர்கள் மனசில் என்ன ஓடும் இன்றைக்கி? நல்லா யோசிப்பார். இப்போ எழிலன் அவர்கள் பேசியது இன்றைக்கி திமுகவினருக்கு அவ்வளோ கோவம். அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் விஜய் அவர்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க, இது ஆபத்து. அந்த இளைஞர்கள் நம்ம இளைஞர்கள், ஏன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இளைஞர்கள் பட்டியல் இளைஞர்கள் ஆகட்டும், வன்னி இளைஞர்கள் ஆகட்டும், எல்லாம் நம்ம இளைஞர்கள். அவங்கள நீங்கள் தெரியலன்னு சொல்லும்போது அவர்கள் இன்னும் கோவப்படுவாங்க. இது நல்லதுக்கு இல்லை, அவர்கள் மொழியில் நாம் பேச வேண்டும்ங்கிறாங்க. இது இப்போ தான் புரிஞ்சுதா? அதாவது திமுக பணபலம், அதிகார பலம், ஏகப்பட்ட பேருடைய மூளைகள், உங்களுக்கு தெரியும் எத்தனை வியூக வகுப்பாளர்கள், அப்படி வியூக வகுப்பாளர் எல்லாம் இருந்தும் இந்த சின்ன விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ தான் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, விஜய்க்கு கட்டமைப்பு இல்லை, அது இல்லை. கட்டமைப்பு ஏகப்பட்ட வச்சுருக்கக்கூடிய உங்கள்கிட்டயே விஷயம் இல்லையே. இப்போ இந்த அளவுக்கு வெளிப்படையாக ஒரு திமுக மேடையில் நல்லா யோசனை பாருங்களேன், விஜய் மேடையில் போயிட்டு திமுகலாம் அசைக்க முடியாத சக்திங்க, அதுக்கு பயங்கரமான உட்கட்டமைப்பு இருக்குது, அதெல்லாம் கஷ்டங்க அப்படின்னு யாராவது பேசினா எப்படி இருக்கும்? நம்ம என்ன சொல்லுவோம், விஜய் மீட்டிங்லேயே திமுக பற்றி பேசிட்டாங்கப்பா, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சார் உண்மையிலே கட்டமைப்பு இருந்தாலும் சொல்லலாமா? அப்போ அதையும் மீறி சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சில பேர் வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஏங்க இது தாக்கு பிடிக்க முடியாது, ஏன் அடுத்தவர் எம்எல்ஏ ஆகணும், 1000 விளக்கு தொகுதியில் எம்எல்ஏ ஆகணும். நல்லா யோசனை பாருங்கள். ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி கலைஞருடைய பையனாக இருந்தாலும் 1000 விளக்கில் KA கிருஷ்ணசாமிகிட்ட தோத்தார், அதான வரலாறு. அதாவது அலை அடிக்கும் போது, பெரிய ஒரு அலை அடிக்கும் போது எல்லாம் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி விஜய்க்கு ஒரு பெரிய அலை இருக்குங்க, உண்மை தான். நீங்களே சொல்லுங்கள், மக்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எத்தனை பேர் நீங்கள் வெளியில் போய் மக்கள்கிட்ட கேளுங்களா, எங்கள் வீட்டில் 10 ஓட்டு விஜய்க்கு தான் சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னங்க? இவ்வளோ பேர் சொல்கிறது காரணம் என்ன? நீங்கள் ஒரு நல்லாட்சி கொடுத்துருந்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. காலைல பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா, இல்லை வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கிறதுக்கு டைம் வேணும். என்னங்க வழிகாட்டு நெறிமுறைகள்? இல்லைங்க, பொதுக்கூட்டம், ரோட் ஷோ இத்தனை வருஷமாக நடந்துட்டு தான் இருந்தது, இத்தனை வருஷமாக நடந்துகிட்டு இருந்ததுங்க. அப்போ விஜய்னு ஒருத்தர் இல்லை, ஏங்க விஜய் கூட்டம் சரியாக வருதுங்க உங்களுக்கு, நாங்களாம் ஆள் கூட்டு வரோம். இதான் ஓப்பனாக சொன்னால் இதுதான். அப்போ விஜய்ங்கிற ஒருத்தருக்காக நீங்கள் அந்த கொள்கை வகுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கீங்கன்னா அவருடைய பவரை புரிஞ்சுக்கணுமா, புரிஞ்சிக்கூடாது? சார் ஒருத்தர் வராரு, அவர் அரசியல் தெரியல கிரியல எல்லாம் சொல்லுங்கள், மக்கள் தானே இறுதி எஜமானர்கள், மக்கள் விரும்புகிறாங்க சார். அந்த மக்கள்கிட்ட ஏங்க இவர் தப்புங்க, இவருக்கு ஒரு நடிகர், இவருக்கு அரசியல் தெரியாதுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதை சொல்லாமல் இல்லை விஜய்க்கு முதல்ல ஆள் இல்லைன்னீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா தற்கூரி கூட்டம்னீங்க, இதெல்லாம் இவர்களுக்கு நன்மை பயக்காது. இப்போ
இப்போ திராவிட இயக்க கொள்கையில் நாங்கள் ஊறி விட்டோம்னா எத்தனை பேர் திராவிட இயக்கத்தை பற்றி பேசுவாங்க சொல்லுங்கள்? இன்றைக்கி இதில் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசுவாரா? அல்ல ஐயா சேகர் பாபு அவர்கள் பேசுவார். சேகர் பாபு எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தார்? செந்தில் பாலாஜி எத்தனை கட்சியிலிருந்து வந்தார்? இவர்கள்லாம் இன்றைக்கி உங்கள் கூட இருக்காங்க. இவங்களை வச்சு நீங்கள் வந்து திராவிடத்தை வளர்க்க போகிறீங்க. அந்த பக்கம் புஷி ஆனதுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஒன்றும் தெரியாது. இவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு நமக்கு ஒன்றும் புரியல. அப்போ இதெல்லாம் மறைத்து விட்டு நீங்கள் திமுக அரசியல் பண்ணுவது எப்படி அது சரியாக வரும்? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் ராஜேந்திர சோழன் அப்படின்னு இன்றைக்கி துரைமுருகன் சொல்கிறார். பார்க்கக்கூடிய சார் பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களே சொல்லுங்கள், பார்த்துட்டு இருக்க மக்கள் என்ன நினைப்பாங்க? உதயநிதி அவர்கள் ராஜேந்திர சோழனா? அதாவது சொல்லுவாங்கள்ல கூவலாம் அப்படிம்பாங்களா, அது மக்கள் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? அதாவதுங்க நீங்கள் அளவுக்கு மீறி சில பேரை புகழும்போது அது வந்து அவர்களுக்கு நன்மை பயக்காது. நீங்கள் தேவையில்லாமல் உதயநிதியை வம்புல எடுத்து விடுறீங்க. அவர் அமைதியாக இருந்தாலும் நீங்கள் வம்புல எடுத்து விடுறீங்க. துரைமுருகன் பேசியதெல்லாம் அதிகபட்சம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்முடி சொல்கிறார், இளைஞர்கள் முழுக்க தமிழ்நாடு இளைஞர்கள் முழுக்க உதயநிதி பின்னாடி இருக்கார். யாராவது நம்புவாங்களா? விஜய்க்கு எவ்வளோ கூட்டம், உதயநிதிக்கு எவ்வளோ கூட்டம் நல்லாவே தெரியுது. அப்பட்டவன் எதுக்கு நீ அப்போ உதயநிதி இவங்க இழுக்க விஜய்க்கு இன்னும் செல்வாக்காகும். இப்போ உதயநிதி எல்லாம் பாராட்டுறாங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி அடுத்து உதயநிதி தான் முதலமைச்சர்னா மக்களுக்கு யோசிக்கிறாங்க. உதயநிதி முதலமைச்சரா? ஐயோ ஏன் ஸ்டாலின் அவர்களாவது வேகமாக ஓடி வேலை செய்வாருங்க. பல பத்திரிகைகள் வெளியில் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா உதயநிதி 4 மணிக்கு தான் எந்திரிப்பார் அப்படிங்கிறது சொல்லும்போது இவர் எப்படிங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா? அதனால தானே கொஞ்ச நாளாகவே நீங்களும் உதயநிதியை பின்னால் தள்ளி வச்சுருந்தீங்க. ஸ்டாலினுக்கு எதிரில் நீங்கள் வந்து விஜய்க்கு எதிரில் ஸ்டாலினை நிறுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, விஜய்க்கு எதிராக நீங்கள் உதயநிதியை நிறுத்தினா விஜய்க்குடைய புகழ் இன்னும் அதிகமாகும். அப்போ இதெல்லாம் மறந்துட்டு திமுககாரங்க பேசுகிறது எந்த விதத்தில் சரி? இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் பிரச்சனை. இப்போ எழிலன் அவர்களுடைய அந்த பேச்சு வந்து பல பேருடைய எம்எல்ஏவாக நிற்கிறாங்களா, அவங்களுக்குலாம் உதறல். என்ன உதறல்? நம்ம தேர்தலில் நிற்கலாம், செலவும் பண்ணலாம், ஜெயிக்க முடியுமா? ஏன் விஜய்னு ஒரு ஃபேக்டர் வந்துட்டாங்களே. அப்போ விஜய்ங்கிற ஃபேக்டரில் அங்கே இருக்கக்கூடியவர்களை எப்படி இருக்கிறது? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணல. என்ன பண்ணீங்க? அவரை திட்டுறது தான். திட்டினா இன்னும் ரைஸ் ஆவாங்க, அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுறது? இப்போ கரூர் சம்பவத்தில் அமைதியாக கூட விட்டுருக்கலாம். தேவையில்லாமல் நீங்கள் அவசரமாக வேகமாக பண்ணதோட விளைவு இன்றைக்கி நீங்கள் பிரச்சனையாக மாட்டியிருக்கீங்க. பல விஷயங்கள் இதே மாதிரி தான். பல விஷயங்களில் திமுக ஓவர் ஆக்டிங் இருக்காங்கல்ல, ஓவர் ஆக்டிங் பண்ணி இன்றைக்கி வெளியில் சமூக ஊடகங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் ஆகட்டும், செந்தில் பாலாஜி ஆகட்டும், இவர்களை பற்றி எழுதக்கூடிய விஷயம் என்ன? இப்போ நீங்களே பார்த்துட்ருக்கீங்களே, நீங்களே சொல்லுங்கள். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து திமுக பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்குறீங்க இந்த ஆட்சி முதல்ல போகணுன்னு நினைக்கிறோம்பா அப்படிங்கிறீங்க. எனக்கு புரியுது. ஏன்னா இந்த ஆட்சி நல்லாட்சி அப்படிங்கிற மாதிரியான சிம்டம் ஒன்றுமே இல்லையே. சரி, நிதி நிலைமை ரொம்ப தள்ளாடி கொண்டு இருக்கிறது. இன்னும் அதிகமாக எங்களுக்கு கடன் வேணும்னு லெட்டர் எழுதுறீங்க. ஒரு பக்கம் மோடி பணம் தரலன்னா மக்கள் யோசிக்கிறாங்களே, மோடி பணம் தரலையா? இவங்க நம்ம பினராயி விஜய் நேராக போய் வந்து தலைமைச் செயலகத்தில் செக்ரட்டரியை கூப்பிட்டு போய் அங்கே பணம் வாங்கிட்டு வராரு. அவர் நேரடியாக எதிரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மம்தா பானர்ஜி அவங்களும் நிதி தரலன்னு புலம்புறாங்க. இந்த அளவுக்கு புலம்பல இவங்க எல்லாத்துக்குமே. அதாவது செவிலியர்களுக்கு ஏன் பணம் கொடுக்கலன்னு கேட்டால் ஐயா நிதி இல்லையா? அப்புறம் கலைஞர்கள் சிலை மட்டும் வைக்கிறதுக்கு எப்படி நிதி இருக்குன்னு கேட்பாங்களா இல்லையா மக்கள்? இது ஏன் இவங்க புரிஞ்சுக்கலன்னு தெரில. இதுதான் கேட்டால் கொள்கைக்கான கூட்டம் யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? இன்னொரு பக்கம் தொடர்ந்து விஜய் அமைதியாக இருந்தாலே இவர்களே வளர்த்து விடுவார்கள். சார், அரசியலில் நீங்கள் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுக்காத தொல்லையா, ஜெயலலிதா அம்மாவுக்கு கொடுக்காத தொல்லையா? திமுக யாரெல்லாம் எதிரியாக பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் வளர்ந்துருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். ஏன்னா திமுகவிற்கு எதிராக ஒரு பெரிய மக்கள் இன்றைக்கி திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் திமுக ஓட்டு போடும்போது எதுக்காக ஓட்டு போடுறாங்க? அதிமுக இப்படி ஆகிப்போச்சு, அதிமுக ஊழல் பண்ணு, ஜெயலலிதா அம்மா ரொம்ப அதுக்காக ஓட்டு போடுப்பா, திமுக ஓட்டு போடுவா. திமுகவுக்கு வழியை போய் ஐயோ திமுக வரணும், திமுக வந்தால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும், குடும்ப ஆட்சி இருக்காது, ஊழலே இருக்காது, அப்படியே மக்கள் ஓட்டு போடுறாங்க. மக்கள்கிட்ட போய் ஒரு கருத்து கணிப்பு நடத்துங்க. இன்றைக்கி யார் தமிழ்நாட்டில் ஊழல் மிகுந்த கட்சி? தமிழ்நாட்டில் யார் இன்றைக்கி வாரிசு அரசியல் இவங்கள தான். அப்போ இதெல்லாம் வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து உத்தமானவர்கள் அப்படின்னு கேட்குறது எந்த விதத்தில் சரி? இன்னொரு பக்கம் பார்த்தா அமைச்சர்கள் பையன் எல்லாம் மாவட்ட செயலராக்கிட்டீங்க, அமைச்சராக்கிட்டீங்க. அப்போ இது வந்து ஒரு பெரிய முதலாளிக்கான கட்சி. எந்த காங்கிரஸ் முதலாளியை வீழ்த்தி விட்டு நீங்கள் வந்தீங்களோ நீங்களும் ஒரு முதலாளி ஆகிட்டீங்க. காங்கிரஸ் இப்படி தானே வீழ்த்தினீங்க. இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க? வரலாறு திரும்பும் அப்படிங்கிறனால இப்போ உங்களை பார்க்குறாங்க மக்கள். இந்த வேணாம்பா, இந்த பண்ணையார் ஆட்சி வேணாம்பா, எங்களுக்கு மன்னர் ஆட்சி வேணாம்பா ஏன் மக்கள் நினைக்க மாட்டார்கள்? நீங்கள் செய்த தவிர அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்ம 1000 விளக்கு எம்எல்ஏ எழிலன் அவர்கள் பேசிய வார்த்தை, அவர்களை பண்படுத்த வேண்டும். இப்போ நீங்கள் பண்படுத்த ஆரம்பித்து எப்போ நீங்கள் பண்படுத்த போகிறீங்க? நம்ம ஒன்றும் புரியல. விஜய் மட்டும் கடைசி நேரத்தில் வந்து நிர்வாகிகளை போடுறாரு, கட்டமைப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க.
இப்போ நீங்கள் எழிலன் சொல்கிறாரு, இனிமேல் வந்து நம்ம வந்து பேச்சாளர்களை உருவாக்கி விஜய் கட்சியிலேருந்து ஆட்களை இழுக்க வேண்டும். நல்லா சொல்லுங்கள், உண்மையிலே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். உண்மையிலே சிரிப்பு வருது. இப்போ திமுகலேருந்து ஒரு 30-40 பேச்சாளர்களை போட்டு பேசி விஜய் கட்சியிலேருந்து ஆளை இழுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சரி, அப்படி பேசுகிறதா என்ன பேசுவீங்க? ஸ்டெர்லைட் ஆலையை வந்து இவங்க நம்ம பேர் என்னது, அதிமுக ஆட்சியில் என்ன நடந்தது, துப்பாக்கி சூடு என்ன நடந்தது, சாத்தான் குளத்தில் என்ன நடந்தது, ரைட்டு பேசலாம். நீங்கள் யார் அந்த சார்? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவை மாணவி விஷயமாகட்டும், இதெல்லாம் அவங்க எடுப்பாங்களே. நீங்கள் நல்ல விதமான ஆட்சி பண்ணிங்கன்னா அதன் மூலமாக ஆட்களை இழுக்கலாம். நீங்கள் எதுவுமே சாதனையே இல்லையே, சாதனை இல்லாமல் சோதனையை வச்சுக்கிட்டு எப்படிங்க ஆட்களை இழுப்பீங்க? நம்ம கொஞ்சம் மறுபடியும் தந்தை பெரியார்லேருந்து ஆரம்பிப்பீங்க. தந்தை பெரியார்னா நம்ம பையன் கேட்பான், அப்போ முருகன் மாநாடு நடத்துவது தந்தை பெரியாரின் கொள்கைகளா? 184 அடிக்கு முருகன் சிலையை வைப்பது தந்தை பெரியாருடைய கொள்கைகளா? முதல்ல சேகர் பாபு யார்? அவர் எங்கேருந்து வந்தார்? அவருடைய பேச்சு என்ன? இவரெல்லாம் பகுத்தறிவு பகலவனா? யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. இந்த பக்கம் ஐயா ஆன்மீக அமைச்சர், அவர் பகுத்தறிவு பகலவனா? இவர்களுக்கெல்லாம் என்ன கேட்பாங்களா இல்லையா மக்கள்? நீங்கள் இன்னொருத்தர் கை காட்டும் போது உங்களை கேட்பாங்களா இல்லையா சார்? நீங்களே மக்களே கருத்து சொல்லுங்கள். அதனால் இன்றைக்கி எழிலன் அவர்கள் பேசியது நீங்கள் சமூக ஊடகத்தில் வைரலாட்டு. இதுதான் இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய பல பேருடைய உண்மையான ஆதங்கம். அதை வெளியே சொல்ல முடியவில்லை. ஏன்னா உதயநிதி தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவார், தமிழ்நாட்டின் உதயநிதி தான் சிந்தனை சிற்பி அப்படின்னு சொன்னால் தான் இன்றைக்கி திமுகவில் இருக்க முடியும். இந்த திமுகவில் இருக்கணுங்கிறதுக்காக துரைமுருகன்லேருந்து எல்லோரும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. துரைமுருகன் அவங்க மருமகளுக்கு சீட்டு கொடுக்குறேன்ட்டு இருக்காங்க, பையனுக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்துட்டு அவர் பேசுவார். நம்ம ஏங்க பேசணும்? இதெல்லாம் மறைச்சிட்டு திமுக தான் சூப்பர்னு சில பேர் பேசும்போது ஒன்றுமே புரியல. எதுக்கு இவங்க எல்லாம் பேசுகிறாங்கன்னா பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். எப்படிங்க? அதாவது தமிழ்நாட்டை நல்லா பார்க்குறோம், இன்றைக்கி என்னென்ன நடக்குதுன்னு. இதையும் தாண்டி திமுக ஒருத்தர் ஆதரிக்கிறாங்கன்னா வேறு எப்படி நம்ம அவங்களை புரிஞ்சுக்கிறது? நமக்கு ஒன்றும் புரியல. அதனால் எழிலன் அவர்கள் பேசியது முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சு. விஜய் வளர்ந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் நினைக்காம போங்க, இதான் உண்மை. அதற்கு காரணம் உங்களுடைய தவறு. விஜய் அவர்களுக்கு ரசிகர் கூட்டம் இருக்கலாம், அது மாட்டேன். ரசிகர் கூட்டம் இருந்தால் மட்டும் ஜெயிச்சிட முடியுமா? ரசிகர் கூட்டம் இல்லை, மக்கள் எப்படிங்க போகிறாங்க? உங்களுடைய அநியாயம் தான். பாப்பா வேணாம்பா, ஐயோ இவங்க 2 பேர் தொல்லை தாங்க முடியாது, அது இவங்க தொல்லை பெருந்தொல்லையாகுதுப்பா நினைக்கிறாங்களா இல்லையா? தயவுசெய்து போய் மாற்றி ஓட்டு போடுவோம் நினைக்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கி சிறுபான்மை மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, என்ன செஞ்சீங்க? அரசு ஊழியர்களுக்கு என்ன செஞ்சீங்க, என்ன சொன்னீங்க? விவசாயிகளுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டிங்களா? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நாட்டில். அதெல்லாம் விட்டுட்டு துணை முதல்வர் வீடியோ போட்டுட்ருக்காரு, நீங்கள் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கீங்க, படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குறீங்க. இதை எதுவும் நாங்கள் கேட்கக்கூடாது. கரெக்டாக சுற்றுப்புறத்தை மண் மொழி இனம் காக்கங்கிறீங்க. நீங்கள் மண்ணை காத்த விஷயம் தான் நம்ம பார்த்துட்டோம். அந்த ராம்சாரில் வந்து இது கட்டுறதுக்கு மொழியை காக்க நீங்கள் என்ன பண்ணீங்கிறது மக்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்கூல் நடத்துறீங்க, எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க, கேட்டால் இங்கே மொழியை பாதுகாக்கங்கிறீங்க. ஒன்றும் புரியல. இதெல்லாம் என்ன பேசிகிட்டு இந்த ஜாதியை ஒழிப்பாங்கிறீங்க. உங்களுடைய அமைச்சர்கள் ஜாதி சங்க மாநாட்டுக்கு போய் ஆண்ட பரம்பரைன்னு பேசுகிறாங்க. உங்கள் பொன்முடி அவர்கள் பேசிய பேச்செல்லாம் ஒன்றுமே தாங்க முடியல. அவர்களுக்கு மீண்டும் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. ஒன்றும் புரியல. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அடுத்து திருமாவர்களுடைய பேச்சு. திருமாவர்களுடைய கூட்டத்துக்கு வந்து வருங்கால முதலமைச்சரே அப்படின்லாம் போஸ்டர். நீங்கள் கேட்கலாம், என்னங்க வருங்கால முதலமைச்சரேன்னா கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தால்? ஆமாங்க, வருங்கால முதலமைச்சர்னு சரியான இடத்துல போஸ்டர் வச்சுருக்காங்க. அந்த போஸ்டர் அப்புறப்படுத்தப்படுது. அது திருமாவர்கள்ட்ட கேட்குறேன், என்னங்க போஸ்டர் அப்புறப்படுத்திட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு திரும்ப சொல்கிறார், இல்லையே நான் வரும்போது இருந்ததேனார். நீங்கள் வரும்போது இருந்ததுங்க, அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க. அது எங்கள் தோழர்கள் எடுத்திருப்பாங்க. அது எப்படிங்க எடுப்பாங்க? வச்சவங்களே எடுப்பாங்களா? இப்போ யார் எடுத்தது? அப்போ இன்றைக்கி கூட்டணி கட்சியில் இருக்கீங்க, வருங்கால முதல்வரேன்னு அந்த போஸ்டர் கூட உங்களால் வைக்க முடியல. இதுதான் இன்றைக்கி திருமாவருடைய நிலை. திருமா கட்சிக்காரங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஏற்கனவே அவர்கள் என்ன பேசிக்கலாம், அவங்களுக்கு பல பஞ்சாயத்துலேருந்து இப்போ ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நாளாகவே வந்து விசிக அவர்களுக்கு நேரம் சரியில்லையே தவிர தொடர்ந்து பிரச்சனை. பாலிமர் நியூஸ் வேறு போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் அதையெல்லாம் தாண்டி நீ திருமா அவர்கள் வந்து திமுகவுக்கு ஒரு வட தமிழகத்தில் ஓட்டு வாங்கக்கூடியவராக இருப்பார்னு திமுக நினைக்குது. நம்ம சொல்கிறோம், இந்த தடவை திருமா கட்சி அவர்கள் கொஞ்சம் கம்மியாக தான் ஓட்டு வாங்குவாங்க. பல ஓட்டுகளை விஜய் வாங்கி கொண்டிருக்கிறார். அது வரக்கூடிய தேர்தலில் இருக்கும். இந்த முதல்வரே அப்படிங்கிற போஸ்ட் வச்சது யார் கண்ணை உறுத்தி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். சண்டை ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் சண்டையில் யார் ஜெயிக்க போகுதுன்னா திமுக தான். எப்படியும் விடுதலை சிறுத்தைகள் திமுக விட்டு வரவே வராது. ஏன்னா ஸ்டாலினை முதலமைச்சராக்காமல் வந்து விசிக வரமாட்டேங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார். அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குலாம் இப்போ வேணால் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் போகட்டும்னு அவர் நினைக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.